கோலாலம்பூரில் குடிநுழைவுத்துறை மேற்கொண்ட சோதனையில் 3 கைதானதை அடுத்து போலி பயண பத்திரங்களை தயாரிப்பதில் கில்லாடியான கும்பல் ஒன்று முறியடிக்கப்பட்டிருக்கிறது. 3 வாரங்களாக உளவு பார்த்து கடந்த திங்களன்று அந்த அதிரடி சோதனையில் இறங்கியதாக குடிநுழைவுத்துறையின் இயக்குநர் முகமது அசாஃபி யூசுப் தெரிவித்தார். அந்த கும்பலின் மூளையாக செயல்பட்ட 36 வயது பாகிஸ்தானிய ஆடவன் அவனது 27 வயது காதலியின் உறவுக்காரரான 16 வயது பெண் ஆகியோரை கைதானவர்கள் அவர். தற்காலிக வேலை பர்மிட், குடிநுழைவுத்துறையின் பாதுகாப்பு ஸ்டாம்ப், வட்டார நாடுகளுக்கான விமான டிக்கெட் என குடிநுழைவுத்துறையின் பல்வேறு ஆவணங்களை அந்த கும்பல் போலியாக தயாரித்து வந்துள்ளது. மலேசியாவில் அனுமதிக்கப்பட்ட காலத்தை விட நீண்ட நாள் தங்கியிருப்போர் மற்றும் கள்ள குடியேறிகளே அந்த கும்பலின் முதன்மை குறியாகும். அவர்களிடத்தில் போலி பாதுகாப்பு ஸ்டாம்பை தலா 350 ரிங்கிட்டுக்கு விற்று 150 ரிங்கிட் லாபம் பார்த்து வந்துள்ளனர். பிலிப்பைன்ஸ், பாகிஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் போலி கடப்பிதழ்கள், போலி விமான டிக்கெட்டுகள் போன்றவற்றையும் பறிமுதல் செய்யப்பட்டன. குடிநுழைவு சட்டம் மற்றும் கடப்பிதழ் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட ஏதுவாக சந்தேக நபர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். GM Indians பெருமையுடன் வழங்கும் க்ளூவாங் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 1 5 ஜனவரி வரை ஏயான் பீக் க்ளூவாங் ஜோஹரில் சூப்பர் சேல், சூப்பர் டிஸ்கவுண்ட். நீங்கள் கொண்டாடி மகிழ ஷாப்பிங் திருவிழா, பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட்.